மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு தரும் தண்டனையே தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் 72 ஜோடிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், உடனே குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும், ஆனால் நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்ளாதீர்கள் என்றும் மணமக்களுக்கு அறிவுரை வழங்கினார். இப்படி மக்கள் தொகையில் விழிப்புணர்வுடன் இருக்கும் தமிழ்நாட்டிற்கு தொகுதி மறுவரை என்ற பெயரில் மத்திய அரசு தண்டனை வழங்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். உடனே குழந்தை பெற்றுக்கோங்க, நிறைய பெற்றுக்காதீங்க. இப்ப அதுலயும் ஒன்றிய அரசு பார்த்துட்டு இருக்கு. அதாவது ஒன்றிய அரசு குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தி ஜனத்தொகை அதிகமா இருக்கு, அதனால கட்டுப்படுத்தணும்னு சொல்லுறது ஒன்றிய அரசு. அதை வெற்றிகரமா செஞ்சு கொடுத்தது தமிழ்நாடு. அதற்காக இப்ப நம்ம தண்டிக்கப்படுறோம். வந்திருக்கக்கூடிய நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க.